ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம். என்னடா இது எப்பவுமே இல்லாத இந்த வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாருமே ஒரு கொஸ்டினாகவே இருந்துச்சு. சில ஊப்பிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்ட இதெல்லாம் தான் எப்படி அவர் கூட்டம் வருது, எப்படி இவர் வருது அப்படிலாம் கேட்டாங்க இல்லையா. ஏன்னா விஜயன கட்சி, விஜயனன்ற அந்த முகத்துக்காகவும் ப்ளஸ்ஸு டிவிக்கு ஒரு கட்சி இருக்கிறனால மட்டும்தான் அந்த கூட்டம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா 53 வருஷத்தில் இப்படி ஒரு வரவேற்பு நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா அது டிவிக்குனால மட்டும்தான், ப்ளஸ் அந்த மக்களோட ஆதரவு மட்டும்தான். ஏன்னா நேற்று சென்னையிலேருந்து கோவை வரும்போது அந்த ஏர்போர்ட்டே அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா அவர் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ளைட் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால தான் கோவைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு பெங்களூருக்கு லேண்ட் ஆகிட்டு அங்கே ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு தான் இங்கே சேலத்தில் ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு வரவேற்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு டிவிக்கு சார்ந்தும் சரி, மக்கள் சார்ந்தும் சரி. ஏன்னா டிவிக்கு இப்போ அவர் இருக்கார், ஒரு 53 வருஷன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரும் சரி, அவர் காலம்லாம் பயணிச்சுட்டு இப்போ திடீர்னு டிவிக்கிலே இணையும் போது அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் எவ்வளோ அது நாலேஜ் எடுத்திருப்பாரு, எவ்வளோ அவங்க பார்த்துருப்பாருன்றது ஸோ இது மூலிமா தெரியும். அதனால தான் விஜயண்ணா கூட ஒரு ஸ்பெஷல் அவருக்காகவே ஒரு வீடியோ எடுத்து அவர் நம்ம கட்சியில் செஞ்சு பணியாற்ற போகிறாரு. மக்களோட மக்களான்றதை சொன்னது எதுக்குன்னா, ஒரு 50 வருஷம் அவங்க கூட இருந்து பயணித்து அவங்களோட வியூகங்கள் எல்லாம் வகுத்து ஸோ நம்ம கட்சியில் இணைறாங்கன்றது போது அது ஒரு மைலேஜ் தானே இல்லையா. அதனால தான் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த அவ்வளோ ஒரு ரஷ்ஷு, மாலை என்ன, மரியாதை என்ன, அந்த பூங்கொத்து, சால்வை அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் அந்த கட்சியில் இருக்கும்போது ஜென்ரலாக பார்க்குறது வேறு, பட் டிவிக்கு எல்லாம் சேர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதுக்கான வரவேற்புன்றது பீக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, ஓகே நம்மளுக்கு எங்கே இருந்தால் மரியாதை, எங்கே இருந்த செல்வாக்கு, எங்கே இருந்தால் உண்மையான மரியாதை கிடைக்கும்ன்றது இனி வரப்போகிற காலங்களில் அதை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட் அவங்க கொடுத்தும் போதும் சரி, எம்ஜிஆருக்கு எப்படியோ ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி விசுவாசமாக இருந்தாரோ அதேமாரி நான் டிவிக்கிலேருந்து விஜய் அவர்களை நான் முதலமைச்சராக்க பாடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒன்று செஞ்சார்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து செய்வான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கும்போது விசுவாசமாக தான் இருந்திருக்காரு, ஒன்றுத்தையும் பார்த்து பண்ணுவார். பட் சில காரணங்களால தான் வெளியே வந்துட்டார். இதுக்கப்புறம் டிவிக்கில் பயணிக்கும் போதும் சரி, ஏன்னா இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. காரு அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு இப்போ டிவி கொடி ஃப்ளாக் பண்ணிட்டாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கட்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பேனர் பெருசாக வச்சுருக்காரு. இந்த பக்கம் இது செங்கோட்டையன் அவர்களும், இந்த பக்கம் விஜயண்ணா பெரிய ஃப்ளெக்ஸு, நடுவில் ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரும் ஃபோட்டோ வச்சு. இது கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அவர் ஃபோட்டோ மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு. லீடர்ப்பா, அவர் லீடர். எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மையாருக்கு அப்புறம் இப்போ இவர் தான் போது இப்போ ஃபோட்டோ பெருசாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு தலைவரை பார்க்குறாரு, ஓகேவா. ஒரு தலைவனாக பார்க்கும்போது அந்த தலைவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுதான் அங்கே வச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ அவர் வீட்டும் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா விஜயன் எப்படி வச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் ஒரு செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு அவர் பந்தோபஸ்தாக வச்சுருக்காங்க. ஸோ அவரோட மைலேஜ்ன்றது 83 வருஷத்தில் இப்போ ஒரு மைலேஜாக அவர் பார்த்தே இருக்க மாட்டார். நேற்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோவையில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு பேசும்போது அப்படி ஒரு ஆரவாரம், அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா விஜய மக்கள் எவ்வளோ நம்புகிறாங்க, எவ்வளோ இதுவாக இருக்காங்கன்றது எனக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அதனால தான் மக்களுக்கு பணி செய்யணும். விஜய் எப்படியாச்சும் 27 மக்களுக்கான ஆட்சி மட்டும்தான் இருக்கும், மக்கள் சிஎம் ஆக்குவாங்க. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தால் அவருக்கு போராடி அவரை நம்ம வெற்றி பெற வைப்போம்ன்றது சூப்பராக சொல்லியிருந்தாரு. ஒன்றுத்துக்கும் கிளாப்ஸ் மேலே கிளாப்ஸு, டிவிக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அவரே எதிர்பார்த்துக்க மாட்டேன். நம்ம இந்த கட்சியில் சேர்ந்த அடுத்த நாளே பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு வரப்பிருப்பு மக்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவரே சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். யாராவது தன்னை பற்றி தானே சொல்லிக்க மாட்டாங்க. பட் அவர் சொன்னது இவ்வளோ மக்கள் செல்வாக்கு, இவ்வளோ ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், நம்ம கட்சியில் இருக்கணும் போது உங்களால் உங்களை தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுன்றலாம் சொல்லியிருக்காரு. அதுதான் இனி வரப்போகிற காலங்கள்லாம் இன்னும் பூஸ்ட் அதிகமாக இருக்கும். விஜயண்ணாவும் செங்கோட்டையனருக்கும் கூட பணியாற்றுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் தற்கொலைன்னு சொன்னாங்கன்னா
அவங்களுக்கு அறிவில்லைன்னு தான் அர்த்தம். இதுக்கு மேலே தற்கொலை சொல்லவே முடியாது. அப்படியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லைன்னு தான் அர்த்தம், வேற வழியில் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் வரப்போகுது. டிசம்பர் 5 சுற்றுப்பயண மக்கள் சந்திப்புலாம் இருக்குது. பட் அதுக்கான பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. அஃபிஷியலாக டேட்டில் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகல, ஒன்றும் பர்மிஷன் கிடைக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் இப்போ செங்கோட்டையன் அவர்களும் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம்லாம் வந்து வேற மாதிரி இருப்பது. விஜயனோட ஸ்பீச்சும் சரி, அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பேசுறதும் சரி, இந்த ஃபோட்டோலாம் வச்சு பேசுறதுலாம் வந்து ரொம்ப, அதை வந்து அவங்களோட தனிப்பட்ட உரிமை. ஃபோட்டோ வச்சுக்கிறன்றது வந்து சுதந்திரம். நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், இந்த கட்சியில் வைக்கிறேன்றது வந்து அது காமன் தான். அது விஜய் கட்சியே வந்து அதை அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அம்மையார் ஃபோட்டோ எடுத்துட்டு விஜய் ஃபோட்டோ வைக்கணுன்றதெல்லாம் வந்து அவர் மாற்றிப்பார். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அவருக்கு தோணும் போது அவர் மாற்றிப்பார். அது ஒன்றும் எப்பயும் மாற்றணுன்றதுலாம் கிடையாது. ஸோ அவருக்கு ஆதரவு வந்து மிகப்பெரிய இருக்கு. ஏன்னா விஜயன்னு ஒருத்தர் கூட இருந்தால் யார் வேணால் அவருக்கு வந்து அதுக்கான ஈக்குவல் ரேஞ்சையோ அதுக்கான மரியாதை எல்லாமே கிடைக்கும். அதுக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எப்படி இத்தனை வருஷம் இருந்தாரோ, இப்போ வந்து கட்சியில் சேர்ந்தாரோ, அவருக்கோட இம்பேக்ட் இப்போ அவருக்கே தெரியும். இத்தனை வருஷம் நம்ம இருந்தோம், மக்கள் இவ்வளோ ஆர்வமாக இல்லை. பட் நம்ம விஜய் தலைவர் கூட சேரும் போது நம்ம மக்கள் நம்ம இவ்வளோ நாள் பாசத்தை காட்டுறாங்க, இவ்வளோ வரவேற்பு தராங்கன்னா அது ஒன்லி விஜயம்னா ப்ளஸ் டிவிக்கு நாங்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் பேசும்போதுலாம் சரி, விஜய் வந்து நான் வந்து 26 மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிஎம்மாக ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம எல்லாம் பொறுப்போம்னா மக்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இனி வரப்போகிற காலங்கள்லாம் வந்து இன்னும் வந்து சேர போகிறாங்க. இது சும்மா சாம்பிள் தான். முன்னேறி விட எம்எல்ஏக்கள்லாம் வந்து சேர போகிறாங்க. அது கூடிய சீக்கிரம் டிசம்பருக்குள்ளே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அது வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் டிவிக்கேன்றது வந்து ஒரு பிராண்டாக இருக்கும், ஒரு தேசிய கட்சியாக இருக்கும். டிவிக்கேன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது இனி பார்ப்பாங்க. 26 அன்னைக்கு மக்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வர இந்தியர்களும் சரி, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே சரி, விஜயனாவை 26 உட்கார வைக்கிறது உறுதியான ஒரு விஷயம். இதுக்கப்புறம்லாம் என்ன டிஸ்கோவில் காமிச்சாலும் நடக்கிறது. ஏன்னா நேற்று வந்து இந்த கோவை ஸ்தம்பிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இது டிவிகேவோட செங்கோட்டையனுக்கு வந்த கூட்டமான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா டிவிகேன்ற ஒரு பிராண்டும் விஜயனும் ஒரு பிராண்டாக இருக்குன்னு மட்டும்தான் யார் கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பதவி கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வரப்போகிற காலங்களில் விஜயனோட ஸ்பீச்சுக்கும் சரி, இந்த கட்சி பணிகளும் சரி எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.